ஹாய், மறுபடியும் ஒரு கேஷுவலான வீடியோ. இந்த வீடியோ பேப்டிசோ சீரிஸோட 6வது வீடியோ. இதுக்கு முன்னாடி பேப்டிசோ பத்தி 5 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த 5 வீடியோவும் போய் பாருங்க. பார்த்துட்டு இந்த 6வது வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. பேப்டிசோ பத்தின நிறைய உண்மைகளை உங்களால தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, கமெண்ட் பண்றீங்க, மெசேஜ் பண்றீங்க. உண்மைகளை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மனசுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். இன்னைக்கும் இந்த வீடியோலையும் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். எது தெரியுமா? யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்கிற ஒருவன் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாதுன்னு இயேசு சொன்ன வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வசனத்தினுடைய பின்னணியம் என்ன? ஏன் இயேசு சொன்னார்? யாருக்கிட்ட சொன்னார்? இது நமக்கு சொல்லுகிற உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த வசனத்தை பேப்டிசோவோட தொடர்புபடுத்த முடியுமா? எப்படி தொடர்புபடுத்துவது? இது தெளிச்சு எடுக்கிற பேப்டிசோவை சொல்லுதா அல்லது மூழ்கி எடுக்கிற பேப்டிசோவை சொல்லுதா அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. நிறைய உண்மைகளை உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஒருவன் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது அப்படின்னு இயேசு சொன்ன இந்த வார்த்தை இருக்கிற யோவான் 3ஆம் அதிகாரத்தினுடைய நிகழ்வு மிக அழகானது. என்ன நடக்குதுங்க? நிக்கதேமு அப்படிங்கிற பரிசேயன் ஒருவன் ராத்திரி, புரிஞ்சுக்கிடுங்க, ராத்திரி இரவு நேரம் இயேசு கிட்ட வந்து நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்றான். அப்ப இயேசு சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்போ இந்த நிக்கதேமு அப்படிங்கிற நியாய பிரமாணத்தை கற்று தேர்ந்த, இயேசுவால் யூதர்களுடைய ஆசிரியர் என அழைக்கப்பட்ட, பரிசேயன் என திருமறை சொல்லுகிற, சன்னகரின் சங்கத்தினுடைய அங்கத்தினராக அதிகாரத்தில் இருந்த இந்த நிக்கதேமுவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்போ இவன் கேட்கிறாரு, எப்படி நான் மறுபடியும் பிறக்க முடியும்? என்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து நான் மறுபடியும் பிறப்பது எப்படி அப்படின்னு கேட்ட உடனே இயேசு சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்கணும். எப்படி பிறக்கணும்? நீ தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறக்கணும் அப்படின்னு சொல்றார். இதனுடைய அர்த்தம் என்ன? நியாய பிரமாணத்தை கற்று தேர்ந்த இந்த நிக்கதேமு என்கிற பரிசேயனிடத்தில், யூதர்களுடைய ஆசிரியரிடத்தில் கடவுள் சாதாரணமா பேசியிருப்பாரா? இது இந்த வசனத்திற்கு அழகான ஒரு பின்னணியம் உண்டு. என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டினுடைய வரலாற்றை நம்ம படிச்சோம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே கைதிகளாக இருந்த காலகட்டம். அப்போ கடவுள் அநேக தீர்க்கர்கள் மூலமா இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு பல காரியங்களை பேசினார். அதிலும் குறிப்பா எசேக்கியேல் என்கிற தீர்க்கதரிசி மூலமா பல காரியங்களை பேசினாருங்கிறது எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்களை தெளிவா படிங்க. கடவுள் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் மறுபடியும் சுத்தமான தண்ணீரை, சுத்தமான நீரை தெளிப்பேன். அப்போது அவருடைய பாவங்கள் எல்லாம் அவர்களை விட்டு நீங்கும். மட்டும் இல்ல, நான் தூய ஆவி அவர்கள் மேல் ஊற்றுவேன், தூய ஆவியை கொடுப்பேன். அப்போ அவர்கள் பலனடைந்து மறுபடியும் என் பிள்ளைகளாக வாழுவார்கள் அப்படின்னு கடவுள் சொல்லுகிறார். இதைத்தான் இங்கு இயேசு சொல்லுகிறார். நீ பரிசேயன், நியாய பிரமாணத்தை கற்று தேர்ந்து அதன்படி வாழ்க்கை நடத்துகிறவன். நீ கடவுளுடைய கற்பனைகளையும் நியமங்களையும் பின்பற்றுகிறவன். நீ பாவமும் செய்து கொண்டிருக்கிறாய். அதில் ஒன்று, கடவுளை மேசியாவாக அறிந்தும் அறிக்கையிடுவதற்கு தைரியம் இல்லாமல் ராத்திரி மேசியாவாகிய என்னிடத்தில் வந்திருக்கிறாய். நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்படின்னா என்ன? நான் உன்மேல் சுத்தமான நீரை தெளிப்பேன், உன் பாவம் உன்னை விட்டு நீங்கும். அடுத்தது, தூய ஆவியை உனக்கு தருவேன், நீ பலனடைந்து மறுபடியும் பிறப்பாய், தைரியப்படுவாய், மேசியாவை மேசியாவாக அறிக்கையிடுவாய் என சொல்லுகிறார். அறிக்கையிட்டாரா? நிக்கதேமுனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்ததா? வந்தது. எங்க தெரியுமா இருக்கு? யோவான் 7ஆம் அதிகாரம் 50-51 வசனங்கள்ல மக்களும் சேர்ந்து இயேசுவை குற்றப்படுத்தி, நீர் மேசியா இல்ல, நீர் கடவுள் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே இந்த நிக்கதேமு சொல்லுகிறார், அவர் மேசியா என சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, யோவான் 19ஆம் அதிகாரத்தை படிச்சோம்னா இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரிக்கிறார். அவரை அடக்கம் செய்கிற இடத்தில் பரிசேயனாகிய, நியாய பிரமாணத்தை கற்று தேர்ந்து அதை கற்றுக் கொடுக்கிற யூதர்களுடைய ஆசிரியராகிய, சனகரின் சங்கத்தினுடைய முக்கியமான அங்கத்தினராகிய யூத அதிகாரத்தில் இருந்த இந்த நிக்கதேமு இயேசு அடக்கம் செய்யப்படுகிற போது அங்கும் எல்லா காரியங்களையும் செய்வதற்கு உதவி செய்கிறார். அநேக காரியங்களை இங்கே கொடுப்பதாக திருமறை சொல்லுகிறார். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் இதுதான். பழைய ஏற்பாடிலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இயேசு இங்கு நிறைவேற்றுகிறார். இதுக்கும் பேப்டிசோவுக்கும் நேரடியா சம்பந்தம் இல்லை. ஆனா சம்பந்தம் இருக்கு. எப்படின்னா,
யோவான் இதை சம்பந்தப்படுத்துகிறார். எந்த யோவான்? பாப்டிசோவை அறிமுகப்படுத்தின யோவான் இந்த வசனத்தை பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசன வசனத்தோடும் பாப்டிசோவோடும் சம்பந்தப்படுத்துகிறார். எப்படி தெரியுமா? நீர்தான் மெசியாவோ அப்படின்னு கேட்ட உடனே யோவான் ஸ்நாபகன் சொல்லுகிறார், அதாவது இந்த பாப்டிசோவை அறிமுகப்படுத்தினவர் சொல்லுகிறார், நான் அல்ல, நான் தண்ணீரினால் உங்களுக்கு பாப்டிசோ கொடுக்கிறேன். அப்படின்னா என்னது? யோவான் கொடுத்த பாப்டிசோ மனம் திரும்புதலின் பாப்டிசோ. நான் தண்ணீரால் உங்களுக்கு கொடுக்கிறேன், நீரால் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏற்கனவே சொன்னேன், பாப்டிசோ என்கிற சுத்திகரிப்பின் சடங்கு இருவர் செய்வது, அதாவது ஒருவர் கொடுக்கிறவர் இன்னொருவர் பெற்றுக் கொள்ளுகிறவர். அப்படின்னா யூத கலாச்சாரத்தின்படி, இஸ்ரவேலிய கலாச்சாரத்தின்படி, அதிலும் குறிப்பா சுத்திகரிப்பு முறையின்படி 2 பேர் ஒரு சுத்திகரிப்பு முறைமையில் பங்கு கொண்டால் ஒருவர் ஊற்றவோ தெளிக்கவோ வேண்டும், மற்றவர் பங்கு கொள்ள வேண்டும். இதை தெளிவா என்னுடைய முந்தைய 5 வீடியோல சொல்லியிருக்கேன், தெளிவா பாருங்க. இந்த பாப்டிசோவை அறிமுகப்படுத்தின யோவான் சொல்லுகிறார், நான் தண்ணீரால் உங்களுக்கு பாப்டிசோ கொடுக்கிறேன். அப்படின்னா என்னது? தண்ணீரை தெளித்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், தண்ணீரை ஊற்றி கொடுத்திருக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு கொடுப்பார். நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், பலனடைய வேண்டும். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. நிக்கதேமு பாவத்திலிருந்து விடுதலை பெற்றார், பலனடைந்தார், கடவுளை மேசியாவாக பின்னாளில் அறிக்கையிட்டார் என யோவான் 7ஆம் அதிகாரமும் 19ஆம் வசனமும் சொல்லுகிறது. இதுதான் பின்னாளிலும் நடந்தது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, தூய ஆவி உங்களிடத்தில் வருகிற போது, நான் ஊற்றுகிற போது, நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற போது நீங்கள் பலனடைவீர்கள். யூதேயாவில், சமாரியாவில், எருசலேமில், உலகம் முழுவதும் சாட்சியாய் நிற்பீர்கள். பேதுரு உட்பட அனைத்து சீடர்களும் தங்களுடைய உயிருக்காக பயந்து நடுங்கி ஒளித்து கொண்டிருக்கிற போது தூயாவி ஊற்றப்பட்ட நிலையிலே பலனடைந்து எந்த ஜனங்களுக்கு முன்பாக கடவுளை மறுதலித்தாரோ அந்த ஜனங்களுக்கு முன்பாக நின்று ஜீவாதிபதி என இயேசுவை கடவுளாக அறிக்கையிடுவதற்கு கடவுள் இவருக்கு பலன் கொடுத்தார். யோசிங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும், அவன் நீரினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என சொல்லுகிறார். புரியுதா? இதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். இந்த வசனத்தினுடைய பின்னணியும் தெரியாம நம்மளை குழப்பி நம்மளை எல்லாம் ஏமாற்றுறாங்க. தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க. பாப்டிசோ என்பது ஊற்றியோ தெளித்தோ எடுக்கிற இஸ்ரவேலிய முறைமையில் இருந்த, அதிலும் எசீன்கள் செய்து கொண்டிருந்த சுத்திகரிப்பின் முறைமை. அந்த முறைமையை அடையாளமாக நான் புதிய வாழ்க்கை வாழுவதற்கு பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறேன், தூய ஆவியை பெற்றுக்கொண்டு பலனடைகிறேன் என்கிற அடையாளத்தோடு செய்யப்படுகிற இந்த பாப்டிசோவை திருமறை சொல்லுகிறபடி சரியா எடுப்போம், கடவுள் நம்மையும் பலனடைய செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. பேதுரு இதைத்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களிலும் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்பி பாப்டிசோ எடுங்கள், கடவுளுடைய தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என சொல்லுகிறார். பழைய ஏற்பாடிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தையாகிய சுத்தமான நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் என்கிற அந்த வார்த்தை, தூய ஆவியை ஊற்றுவேன் என்கிற அந்த வார்த்தை இயேசு மூலமாக நிக்கதேமு என்கிற பரிசேயனுக்கு சொல்லப்பட்டு, அது பின்னாளிலே அவர் மூலமாகவும் பேதுரு மூலமாகவும் இந்நாள் வரை நம் மூலமாகவும் நிறைவேற கடவுள் விரும்புகிறார். அதனால திருமறையை படிப்போம், திருமறையினுடைய வசனங்களின் பின்னணியங்களை படிப்போம், திருமறை சொல்லுகிறபடி தெளித்து பாப்டிசோ எடுப்போம். திருமறைக்கு எதிரான முழுக்கு பாப்டிசமோ 2, 3 என்கிற ஒரு பாப்டிசோவை தாண்டி எடுக்கிற பாப்டிசோவோ எடுக்காமல் இருப்போம். கடவுள் நம்மோடு கூட பயணிப்பாராக. நன்றிகள்.